ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்க பிகே வந்தா. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சு தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகி வந்துட்டு பார்த்தோம்னா தாவேகாவுடைய ஆட்சி அப்படின்றதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பேராக மாறி இருக்கக்கூடிய ஒரு பெயர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்றது தான். ஸோ தளபதியின் தளபதி அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரச்சார வேலைகள் ஆரம்பிச்சு விஜய் முதலமைச்சர் நாட்களில் உட்காரக்கூடிய அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடைய உழைப்பு, அதை தாண்டி வந்துட்டு அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த பங்களிப்பு அப்படின்றது அளப்பரியது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகக்காக எதிர்கட்சியா இருந்தப்ப நமக்கு நாமே அப்படின்ற பயணத்துல ஆரம்பிச்சு 2021 நடந்த எலெக்ஷன், அதை தாண்டி வந்த பாராளுமன்ற எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே திமுகக்காக அரசியல் வேலைகள் அப்படின்றத பார்த்துட்டு இருந்த அதே ஆதவ் அர்ஜுனா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து திமுக தொடர்ச்சி எறியறதுக்கு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே ஒரு எம்பி சீட்டு மறுக்கப்பட்டதுக்காக ஒரு மாநிலத்தில் ஒட்டுமொத்த ஆட்சியையும் ஒருத்தரால மாற்ற முடியுது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. ஸோ யார் இந்த ஆதவ் அர்ஜுனா, அதை தாண்டி ஆதவ் அர்ஜுனாக்கும் திமுகக்கும் அப்படி என்னதான் பகை அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யார் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஃபேமிலியில பிறந்த ஒருத்தர் தான். நல்லா படிச்சு குடிக்கிறாரு. படிக்கும் போதே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதுலேயும் பர்டிகுலரா பேஸ்கெட் பால் அப்படின்னா அவ்வளவு ஒரு உயிர் ஆதவ் அர்ஜுனாக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படிப்புலையும் கெட்டிக்காரராக தான் இருக்காரு. தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேஸ்கெட் பால் சங்கத்தினுடைய தலைவர், இந்திய அளவில் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய தலைவர், அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் கமிட்டி பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம பிரபல லாட்ரி மன்னன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய மார்டின் இருக்கார் இல்லையா, அவருடைய மகளையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. இந்த மாதிரி பல வகைகள்ல அவர் பிரபலமா இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகக்காக வேலை செஞ்ச ஆரம்பிச்சப்பதான் ஆதவ் அப்படின்ற ஒரு பெயர் அரசியல் வட்டாரங்கள்ல எதிரொலிக்க ஆரம்பிக்குது. ஸோ 2021 வந்துட்டு திமுகக்காக வேலை செஞ்சவர். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் தொடங்குறாரு. அந்த நிறுவனத்தை தொடங்கினதுக்கு அப்புறமா விசிகாக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2024 வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுக்காக ஒரு பிரம்மாண்டமான மாநாடு அப்படின்றத நடத்தி காட்டுறாரு. அந்த மாநாடு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா விசிகாவுடைய தலைவரான திருமாவளவனே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால ஆதவ் அர்ஜுனா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவரு கட்சியில இருக்கக்கூடிய 10 துணை பொதுச் செயலாளர்கள்ல ஒருத்தரா ஆதவ் அர்ஜுனாவையும் உட்கார வச்சு அழகு பார்க்கிறாரு. அதுக்கப்புறமா விசிகாக்காக பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு 2024 வந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ பாராளுமன்ற எலெக்ஷன் அப்போ வந்துட்டு விசிகா சார்பில் ஒரு பொது தொகுதியும் கேட்கப்படுது. எங்களுக்கு வந்துட்டு நீங்க தனித்தொகுதி தரது சரிதான், ஒரே ஒரு பொது தொகுதி கொடுங்க, ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு நிக்க வைக்கணும், அதுலயே கள்ளக்குறிச்சி தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா நிக்கிறதுக்கு திமுக பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்துதான் இந்த ரிவெஞ்ச் மோட், பழிவாங்கும் படலம் அப்படின்றது ஆரம்பிக்குது. ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனாக்கு சீட்டு மறுக்கப்படுது. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து திமுக மேல விமர்சனம், திமுக அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய தவறுகள், இது எல்லாத்தையும் ட்விட்டர்ல சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமனும் சேர்ந்து வந்துட்டு ஒரு புத்தக வெளியீடு, அம்பேத்கர் பத்தின ஒரு புத்தக வெளியீட்டுக்கு பிளான் பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு விஜய சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. விஜயும் அந்த நிகழ்ச்சிக்கு வராரு. திருமாவளவனும் பங்கேற்கிறதா இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட திருமாவளவன் அப்படியே பேக் வாங்கிடுறாரு. பட்
அந்த மீட்டிங்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயை உட்கார வச்சுக்கிட்டே மன்னராட்சி முறையை வந்துட்டு ஒழிக்கணும், ஒருத்தர் பிறப்பால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை அதிரடியா தாக்கி பேசுறாரு. இதனால விடவெடுத்து போன விசிகால இருந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கண்டன குரல்கள் அப்படின்றது திமுக விசிகால இருந்து எழுது. உடனடியா ஆதவ அர்ஜுனாவை இடைக்கால நீக்கம் அப்படின்றதையும் பண்றாங்க. நீங்க என்னடா என்ன நீக்கம் பண்றது, நானே கட்சியை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தவர் பார்த்தோம்னா தாவேக்கால தன்னை இணைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சோ தாவேக்காவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா தேர்தல் இருக்கு இல்லையா, தேர்தல் பிரிவு துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது. இந்த பிரச்சாரங்களை வடிவமைக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லா வேலைகளும் ஆதவ அர்ஜுனா கைக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லலாம். அந்த இடம் தான் திமுக தோல்விக்கான ஆரம்ப புள்ளியும் தாவேக்காவுடைய வெற்றிக்கான ஆரம்ப புள்ளியும் ஒரு சேர ஆரம்பிச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். நான் அவன் எங்கங்க வளர்ந்தான், நம்ம தானங்க வளர்த்து விட்டோம், சும்மா இருந்தவன நம்ம தானங்க சொரிஞ்சோம், இப்போ ஒரு தனி அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சிவாஜி படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு உனக்கு எம்பி சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கோவத்துல வெளிவந்த ஆதவ அர்ஜுனா விஜய தனக்கான ஒரு டூலா வந்துட்டு பயன்படுத்திக்கிறாரு. அவருக்கு மக்கள் மேல இருக்கக்கூடிய பாசத்தை வச்சு இவரை முதலமைச்சர் ஆக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட களமிறங்குறாரு. அப்படி களமிறங்கினவர் டெஃபினட்டா ஆட்சி மாற்றம் நடக்கும், கொளத்தூர்ல ஸ்டாலினே தோப்பாரு அப்படின்றது உட்பட பல விஷயங்களை மக்கள் கிட்ட டைரக்டா எடுத்து சொன்னாரு. அது அப்படியே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்துல அரசியல் வேலைகள்ல முழு ஈடுபாட்டோட இருந்தாலும் கரூர் சம்பவத்தப்ப விஜய்க்கு பக்கபலமா இருந்து டெல்லிக்கு போய் அந்த பிரச்சனையை சால்வா முடிச்சு கொண்டு வந்தது. கடைசி வரைக்கும் முதலமைச்சர் பதவிக்கு அலைய விடும் போதும் அமைதியா பின்னாடி வந்து அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆளினால் அழகுராஜாவா தாவேக்கால தொழிச்சுக்கிட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. சோ இனி வந்துட்டு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய பல இளைஞர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாவும் வழிகாட்டியாவும் உருவெடுத்திருக்காரு ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லலாம். சோ பேசாம இவருக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒருவேளை நமக்காக வேலை பார்த்து நம்மளை ஜெயிக்க வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு திமுகவே வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு தளபதியினுடைய தளபதியான ஆதவ். சோ ஆதவ அர்ஜுனாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை.